श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। श्री गणेशाय नमः। श्री सरस्वत्यै नमः। श्री गुरुभ्यो नमः। सद्गुरु साईनाथरिन ஆசிகளுடன் ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் குரு சரித்திரம் ஒரு வருஷத்துக்கு மேலாக அதுல இருக்கிற நுட்பமான விஷயங்களை கவனித்துக் கொண்டே வருகின்றோம். அனுபவம், அனுபூதி, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான வித்தியாசம் என்னன்னா, மனிதன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அந்த தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தான் அனுபவிப்பது, தான் அனுபவித்து அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக பத்திரமாக மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறது. இதுல நமக்கு நாமதாரகர் தான் நிறைய விஷயங்களை கேட்டு 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 சித்தமூர்த்தி வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார். இந்த குரு சரித்திரத்துல நாம் அனைவரும் நாமதாரகராக மாறி இந்த கதையை கேட்கணும் அப்படின்னுட்டு நிறைய வாட்டி கேட்டோம். எதுக்குன்னா, ஞானம் என்றது கேள்வி கேட்டாதான் கிடைக்கும். ஒரு புதிர் இருக்கு, அது கேள்வியா இருக்கு, அதுக்கான தேடல், அந்த தேடல்ல வந்த பலன் வரும் பொழுது அதுக்கு தெளிவு பிறக்கிறது. அதே மாதிரி ஒரு சம் தெரியாத வரைக்கும் அந்த கணக்கு நமக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்குற மாதிரியோ தலைவலி கொடுக்குற மாதிரியோ ஒண்ணுமே புரியல மாதிரி இருக்கும். ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவை சொன்னதுக்கு பிறகு நமக்கு அதுக்கான ஞானம் வந்துச்சு. அதை பார்த்தா ஒரு பயமோ வெறுப்போ எதுவுமே இருக்காது, ஈஸியா பண்ணலான்ற எண்ணம். கேள்வி கேட்காத வரைக்கும் அஞ்ஞானம், கேள்வி கேட்டதுக்கு பிறகு ஞானம். மனிதன் யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும்? முதல்ல தன்னை தானே கேள்வி கேட்டுக்கணும். இந்த அபூர்வமான மாண்ட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல எனக்குன்னு ஒரு பங்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. என்னோட இலக்கு என்ன? அந்த இலக்கை நோக்கி நான் பர்ஃபெக்டா நகர்றேனா? அதுக்கு என்ன தேவை? இந்த மாதிரி லட்சியம் இருக்கா, வாழ்றதுக்கு ஒரு லட்சியம் இருக்கான்ற முதல் கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கிட்டே வரணும். சின்ன வயசுல பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது அது எல்லாமே அந்த காலத்துல பூரா அந்த வாழ்க்கைக்கு பூரா இருந்தது. ஸ்கூல்ல படிக்கிறது எல்லாமே துணையாக இருந்தது. ஆனா இப்போ அது வெறும் லௌகீகத்துக்கு மட்டும், அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் போதுமான அளவுக்கு இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, கண்ணப்பர், வால்மீகி இவங்க எல்லாமே என்ன படிச்சிருக்காங்க? காரைக்கால் அம்மையார் என்ன படிச்சிருக்காங்க? ஔவையார் என்ன படிச்சிருக்காங்க? ஆனா அந்த ஞானம் என்றது அவங்களுக்கு தேடலால, சிரவணத்தினால கிடைச்சது. சரி, யாருக்கிட்ட கேட்கணும், எது கேட்கணும் அப்படின்னா, நம் மனசுக்குள்ளேயே கேட்டா, தவிப்போட கேட்டா, ஏன்னா தவம், அது தவிப்புனாலே தவம் தானே, அதனோட கேட்டா கரெக்டா நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்றதுதான் இதுல சொல்றாங்க. அவதூத என்ன சொல்றாருங்க? இயற்கையில் உள்ள நிறைய உயிரினங்கள், அந்த இயற்கையே குருவாக நான் பார்த்தேன், 24 குருக்கள் அப்படின்னுட்டு அவர் கத்துக்கிட்ட 24 குருக்களை பத்தி சொல்றார். இந்த இயற்கையிலேயே ஒன்றாக ஐக்கியமாகி வாழ்ந்தவர் ஸ்ரீ பாக்கலபாட்டி குரு. அவர் இருந்தது ஃபுல்லா ஏஜென்சி ஏரியா தான், பயங்கரமான காடுகள் தான், மனிதர்களை கொன்னு சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற மக்கள் அதுக்குள்ள வசிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ
அங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆளாக போயிட்டு அந்த காட்டுவாசிகளை வந்து மனிதர்களாக மாத்தி அவங்க கிட்டயே இந்த விவசாயம் பண்ண வச்சு அந்த காட்டுல இருக்கிற பூமியே அவர் வந்து நல்ல ஃபீல்டு பூமியாக மாத்தி, ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல ஒரு கொட்டாய் போட்டுருவாரு, அதுக்குள்ள ஒரு விளக்கு ஏத்திட்டு இதுதான் ராம விளக்கு, உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த விளக்கு கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி மாத்தி அந்த மக்களுக்கும் நல்வாழ்க்கை கொடுத்தவர் பாகல் பாட்டி குரு. அவர் ஒரு வார்த்தையை சொல்வார், நமக்கு கற்றுக்கணும்னு எண்ணம் இருந்தால் அந்த மரத்துல இருந்து விழுகின்ற இலை கூட ஒரு மெசேஜ சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். நாம வந்து ஒரு செகண்ட் ஒரு 10 செகண்ட்ஸா அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், அதுல யோசிக்கலாம் நமக்காக இருந்த அந்த மெசேஜ் என்னவா இருக்கும், அந்த இலை என்ன சொல்லும் அப்படின்னு யோசிச்சோம்னா இப்ப இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு பதில் வரும். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் இதுக்குள்ளேயே எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் வரும். ஒரு இலை, அது மரத்திலிருந்து விழுகின்ற இலை, அந்த இலை என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு பாவனை. அது ஆன்மீக பாவனையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, அரச மரம் நாம் பிரதட்சணை பண்ணிட்டே இருப்போம். இன்னும் நிறைய பேர் வந்து அரச மரத்துக்கிட்ட விளக்கேத்துவது, அபிஷேகம் பண்றது, பிரதட்சணை பண்றது, இது எல்லாமே செய்யறது நாம் எல்லா ஊர்லயும் பார்க்கலாம் இல்லையா? அந்த ஸ்லோகம் சொல்லுவாங்கல்ல, அரச மரத்து மூலத்துல வந்து பிரம்மா இருக்காரு, விஷ்ணு இருக்கிறாரு, அதுக்கப்புறமா மகேஸ்வரர் சிவன் இருக்கிறாரு, அதனுடைய இலைகள் வந்து ஆகாரம், பழங்கள் வந்து மக்காரம், இப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு கடவுள்கள் இருக்கிறாங்க, தேவதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆக மொத்தத்துல அந்த மரமே தெய்வீக மரமாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கிறச்ச அதுல அவ்வளவு பவித்திரமா நமஸ்காரம் பண்றோமா, அதாவது வேறு அந்த அடியில இருக்கிற ட்ரங்க பாக்குறோம், அப்படியே மேல கிளைகளை பாக்குறோம். இன்னும் மேல போனதுக்கு அப்புறமா அதனுடைய குட்டி குட்டி பிரான்ச்சஸ், அதுல இலைகள், அது எல்லாமே நிறைய தெரிய ஆரம்பிக்கும், பழங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து நமஸ்காரம் பண்றோம். பிரதட்சணை பண்ணும்போது அந்த இலை ஒண்ணு வந்து உதிர்த்து மரத்துல இருந்து கீழே விழுது, நாம் அது மிதிச்சுட்டு போயிடுறோம். அப்போ அந்த இலை என்ன சொல்றதுன்னா, நாம் இருக்கின்ற இடம், அந்த இடத்தை பொறுத்து நமக்கான மதிப்பு அப்படின்னு சொல்லுது. அவ்வளோ நேரம் மரத்தை பிடிச்சுன்னு இருந்தது, எல்லாரும் வணங்கினாங்க. இந்த மரத்தை விட்டு எப்போ விளங்கிடுச்சோ, அதாவது தானா விலகல, அதுக்கான ஏஜ் பார் ஆயிடுச்சு. நமக்கும் வயசாகி எப்படி போய் சேருவோமோ அதே மாதிரி அதுக்கும் ஏஜ் பார் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நம்ம கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு இருந்த அந்த இலை நான் மூவ் பண்ற நேரத்துல விழுந்துச்சு, நம்ம அதை மிதிச்சுட்டு தான் பிரதட்சணை பண்றோம், எல்லாரும் பண்றோம். அது அந்த மெசேஜ் கொடுக்குது. அந்த இலை ஓரத்துல ஒரு மழை துளி இருக்கும், அது சொல்லுது, என்ன சொல்லுது, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, இது எப்போ விழ போகுது, நீ பார்த்துன்னே இருக்கிற, சிட்டு விழுந்துச்சு, அந்த மாதிரி வாழ்க்கைன்னு சொல்லும். இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தா இயற்கை நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒவ்வொரு நொடியும் இயற்கையில இருந்து நாம் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னுட்டு அவதூதர் சொல்லிட்டு, அவர் 24 பேர்கிட்ட ஞானத்தை பெற்று எப்படி ஞானியாக மாறினாரோ நமக்கு தெரிவிக்கிறார். அந்த விதத்துல இந்த வாரம் 3வது குருவான ஆகாயம். நம்ம என்ன சொல்றோம், ஜென்ரலா ஆகாயத்தை பார்க்கறதே இல்லை, தினமும் பாக்குறோமா அப்படின்னா டவுட் தான். மழை காலத்துல சூரியன் வந்தாரான்ட்டு எட்டி பார்ப்போம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாக்குறது உண்டு, தவிர தினமும் அந்த ஆகாயத்தை பாக்குறதுன்றது ரொம்ப ரேர். நிறைஞ்ச பௌர்ணமி ஒரு இருட்டுல போயிட்டு இருக்கும்போது அப்ப பார்ப்போம் ஆகாயம். அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், இந்த அகிலாண்டத்துல ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறது ஆகாயம். அது நமக்கு வருமா,
அது சாதாரணமாக தெரியுது. இந்த பூமி எவ்வளவு பெருசுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஆகாயம் அதை விட பெருசாக இருக்க, கம்பீரமாக இருக்கும் பொழுதும் அது நோட் பண்ண முடியல. அந்த அப்படியே அவர் அதை பார்த்துட்டு அந்த ஆகாயத்திலிருந்து என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்னா நமக்கு சிரிப்பு வரும். ஆகாயம் அதுவே காலியா இருக்கும், அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். உண்மையிலேயே ஆகாயம் எடுத்து காலி, அதுல எதுவுமே இருக்காது. அதுதான் அதனுடைய விசேஷம். சில நேரத்துல எப்படி இருக்கும், மேகங்கள் எல்லாமே மறைஞ்சி மேகமூட்டமாக தோணும். அப்ப என்னைக்காச்சும் கருத்த மேகம் இருக்கே இங்க, இதுல இது டிசைன் தெரியுதே அப்படி எப்பவாச்சும் பார்ப்போம். அப்பவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆகாயம் தெரியாது, இந்த மேகங்களை நோட்டீஸ் பண்ணுவோம். சில நேரத்துல ஒரு சாயங்கால நேரத்துல தூசி பட்டுற மாதிரி, எல்லா ஆகாயம் ஃபுல்லா தூசி நிறைஞ்சிருக்கிற மாதிரி கண்ணுக்கும் தெரியும். அப்ப பார்ப்போம் அந்த ஈவினிங் டைம், சந்தியா ராகம்னு சொல்லுவாங்க. அந்த ஈவினிங் டைம் அது ஒரு கலர், அத பார்ப்போம். மார்னிங்ல அந்த சன்ரைஸ் வரும்போது அப்படி இருக்கும், அந்த அந்த கொஞ்சம் பகுதியும் நம்ம ரசிக்கிறது உண்டு. ஆனா இது யோசிச்சு பார்த்தா ஆகாயம் இது எதையுமே அது சேர்த்துக்கல. அது தனிப்பட்ட முறையில எதுவும் தனதாக அப்படியே தங்க வச்சிக்காம சுத்தமாக்கிடுது. கொஞ்ச நேரம் காற்று வீசினா அந்த மேகங்கள் எல்லாமே போயிடும். சூரியன் இன்னும் அஸ்தமிச்சிட்டாருன்னா அது தூசிப்பட்ட மாதிரி இருக்கிற அதுவும் போயிடும். ரெயின்போ வரும், அதுவும் போயிடும். அழகா இருக்கே, தக்க வச்சுக்கல, தனக்குன்னு வச்சுக்கல, அதுவும் போயிடும். அப்போ அதை பார்த்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, முனி என்றவர் காலப்போக்கில் படைக்கப்பட்ட இந்த திரிகுணங்களால் தான் எவ்விதமான விகாரங்களை அனுபவிக்க கூடாது. அந்த தேகத்துக்கு வரக்கூடிய அதனால மனம் தடுப்பாம அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த முனின்னு சொல்லிட்டு இதுல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. முனினா யார்? நிரந்தரம் மனனம் செய்து கொண்டிருக்கிறவர் முனி. அவர் என்ன மனனம் செய்யணும்? ஆகாயம் போல் தூய்மையாக இருக்கணும். அப்போ நம்ம இப்போ அது முனியானாலும் யாராலும் இந்த தேகம் தரிச்சதுக்கு அப்புறமா சத்வகுணம் இருக்கும், ரஜோகுணம் இருக்கும், தமோ குணமும் வரும். இது இருக்கும்போது அது என்னைக்காச்சும் நமக்குள்ள தூண்டப்படும். அந்த தூண்டப்படும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாயத்தை நினைச்சிட்டு தூய்மையாக்கிக்கணும். எதுவுமே நமக்குள்ள வேண்டாம். இந்த முனி என்ன பண்ணணும்? நிரந்தரம் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் அவர் மனனம் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அவர் என்ன, தன்னுடைய ஆத்மாவை ஆகாயம் போல் தூய்மையாக வச்சுக்கணும். ஆகாயம் எப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கோ ஆத்மாவும் அப்படித்தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அந்த ஆத்மா கடைசியில போய் அடைகின்ற அந்த பரமாத்மா சொல்வாங்க இல்லையா, அது எல்லா இடத்துலயுமே இருக்கு. கடவுள் சர்வ வியாபி, ஆத்மஸ்வரூபா பாடுறோம்ல நம்ம பாட்டுல கூட, ஆத்மஸ்வரூபா சாயிராம் அப்படின்னுட்டு. சோ எப்படி நமக்கு தெரியுது? இப்ப நம்ம இந்தியால ப்ரே பண்ணா, இந்தியால அவருக்கு சேஷாரத்தை கொடுக்குறோம் 10 மணிக்கு. அதே நேரத்துல யுஎஸ்ல காக்கடாரத்தை கொடுக்குறாங்க. இப்ப இங்கேயும் அந்த ஆத்மா நிறைஞ்சிருக்கு, அங்கேயும் அங்க ஆத்மா நிறைஞ்சிருக்கு. ஆகாயம் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, நமக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு. அதாவது எம்டி ஸ்பேஸ், வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆகாயத்தன்மையாக சொல்லப்படுது. மனிதனும் தன்னுடைய மனதினால் தனக்கு என்ன தோன்றப்படும் விவித குணங்கள், அதாவது ரஜோகுணம், தமோ குணம், சத்வகுணம், இது எல்லாம் வந்துட்டே இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே எல்லா குணங்களையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு தூய்மையாக அனைவரையும் சமமாக பார்க்கணும் என்றது கத்துக்கிட்டாராம். அது என்ன செய்யும்? டிஃபரன்சியேஷன் இல்ல, அதுக்கு துவந்த பாவனை இல்லை, ஏகத்துவ பாவனை தான், சமத்துவம் தான் இருக்கு. அந்த சமத்துவத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயம் பார்த்து அவதூதர் அது கத்துக்கிட்டாராம். 4வது குரு அக்னி. இந்த அக்னி அப்படின்னா நெருப்பு.
அது என்ன செய்யும்? எரிச்சிடும். அப்படி நினைக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலா அக்னிக்கு ரூபம் உண்டா? இல்லை. அக்னிக்கு எவ்விதமான ரூபமும் கிடையாது. எப்படி? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம முன்னாடி விளக்கு எரியுது. அது ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணும்போது விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு. நாமளா தீப்பெட்டில இருந்து அக்னியை உருவாக்கி கொளுத்துனா அது விளக்குன்னு சொல்லுவோம், எரியுது. பாபா சன்னிதியில துணி இருக்கு. அந்த துணியில அக்னி இருக்கு. அது அப்போ இப்ப இங்க விளக்கு எரியற மாதிரி அது எரியல. ஆனாலும் அதுல அக்னி இருக்கா இல்லையா? அங்க எந்த ரூபத்துல இருக்கு? நெருப்பு கனியாக இருக்கு. அதுவும் அக்னின்னு தானே சொல்லுவோம். இங்க விளக்கு ரூபத்துல எரிஞ்சிட்டு இருக்கு. இதுவும் அக்னியன்னு தான் சொல்லுவோம். அக்னிக்கு ரூபமே இல்ல. அது எப்படின்னா, ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க. அந்த கல்லு பேர் கரெக்டா தெரியல. அந்த கல்லை உரசுனா அதுல இருந்து அக்னி வருது, தீ வருது. நிலம் கட்டை இருக்கு. அந்த கட்டைய உரசுனாலும் அப்பவும் அதுல தீ வருது. அந்த காலத்துல யஜ்னங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தீக்குச்சி வச்சு எல்லாம் பத்த வைக்க மாட்டாங்க. ஹோம திரவியங்கள் என்ன இருக்கோ அது போட்டுட்டு அதுல இந்த நார் மாதிரி ஏதோ ஒரு ஹோம திரவியம் ஒண்ணு உண்டு, அது மேல போட்டு வச்சுட்டு இந்த 2 கட்டையும் உரசுவாங்க. அப்போ அதுல இருந்து விழுந்த தீ பொறியா அந்த அக்னி குண்டம் எரிய ஆரம்பிக்கும். அப்போ மரத்துக்குள்ளேயே அக்னி ஒளிஞ்சிருக்கு, கல்லுக்குள்ளேயே அக்னி ஒளிஞ்சிருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, ஏதோ ஒரு நாடுல சமுத்திரத்திலிருந்து வெளிவந்த ஒரு அக்னி பர்வதம் அப்படியே சமுத்திரத்துல இருந்து அது அக்னி அத்தி குழம்பையும் போட்டுது. அப்போ அதுக்குள்ளேயும் நெருப்பு. அது ஆகையால் அதுக்கு உருவம்ன்றதே இல்லை. அது அவதூதர் கத்துக்கிட்டாராம், ஆத்மாவுக்கு உருவம்ன்றதே இல்லை அப்படின்னு அவர் கத்துக்கிட்டார். சரி, அக்னி யஜ்னத்துல என்ன பண்றாங்க அக்னி தேவர் அப்படின்னா, அந்த யஜ்னம் பண்றவரின் பாவத்தை ஃபுல்லா வாங்கிக்கிறாங்க. அதுக்குதான் ஹோமம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, யஜ்னம் தான் சொல்லுவோம், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? பூர்ண ஆகுத்தின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வச்சு அக்னிக்கு சமர்ப்பிப்பாங்க. இந்த யஜ்னத்துக்கு போறவங்க கண்டிப்பாக யஜ்ன திரவியம் எடுத்துன்னு போகணும்ன்றது ஒரு விதி உண்டு. அது காலப்போக்குல மறந்துட்டோம். அதனால என்ன பண்றாங்க, அந்த ஹோம திரவியங்கள் எல்லாம் போட்டு அது ஒரு மூட்டையாக கட்டி சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம எல்லாரும் தொட சொல்றாங்க. ஏன்னா அது நாமளும் கொடுத்த மாதிரி கணக்காயிடும்ன்றதுனால அது தொட சொல்றாங்க. அது தொட்டு அக்னிக்கு சமர்ப்பிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே, எங்க யஜ்னம் நடக்குதோ அங்க நம்ம பாவங்கள் எல்லாமே அக்னி தேவர் எரிச்சிடுறாரு. அவ்விதமாக நமக்கு வாரத்துல 2 நாள் சத்சங்க யஜ்னம் நடக்கிறது. உதய பிரார்த்தனை நம்ம சொல்றோம், என் வாழ்க்கை உங்கள் தியானம் என்ற யஜ்னத்தில் சமித்தாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அது தினமும் சொல்றோமோ, தினமும் ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, வாரத்துல 2 நாள் 2 மணி நேரம் நாம் பண்ற இந்த யஜ்னமும் நம் பூர்வ பாவத்தையும் இப்ப பாவத்தையும் எல்லாமே எரிச்சு சாம்பலாக்கிடும் என்றதுல ஐயமில்லை. அது எரிச்சிடும், அவ்வளவுதான். நமக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். எப்போ? தூய்மையாக இருக்கும் பொழுது. எதுல? கேட்ட விஷயத்துல. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த பாவங்கள் எல்லாமே எரிக்கும் அந்த அக்னி தேவர் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார். எதை கொடுத்தாலும். எதுக்காகனா அவங்களால முடிஞ்சது அதுதான், அவங்க அது கொடுக்குறாங்க, அதை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய பாவத்தை நான் எரிக்கிறேன். இப்ப நம்ம சத்குரு சாய் சீரியல்ல பார்த்திருக்கிறோம். எல்லாரும் பாபா கிட்ட என்ன சொல்றாங்க, பாபா நீங்க இங்கேயே உட்காருங்க, உங்களுக்கு நாங்களே பிக்ஷை கொண்டு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, வர்றவங்க நீங்க ஓகே, மத்தவங்கள விஷயம் யாரு பார்ப்பாங்க அப்படின்னு கேட்பாரு. பாபா
அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிக்ஷா வாங்கறதுனால அவங்களுக்கு தரிசனமும் கொடுக்கறாரு, அவங்களுடைய பாவத்தையும் வாங்கிக்கிறார். அதே மாதிரி முனியும் பாரபட்சமின்றி தான் அந்த யார் எந்த பிக்ஷையாக எது கொடுத்தாலும் அவரை வாங்கிக்கணும். அவருடைய குணம் எப்படி இருக்கணும்? அக்னி மாதிரி அவருடைய தவோ பலத்தை ஒளிச்சு வச்சிருக்கணுமா. இந்த மரத்துல அக்னி இருக்குல்ல, எப்படி இருக்கு, ஒரு வருஷத்துனால நமக்கு தெரியுது அதுல அக்னி இருக்குன்னு. அந்த மாதிரி தன்னுடைய தவோ பலத்தை அவர் மறைச்சி வச்சுக்கிட்டு உலக நன்மைக்காக யார் எது கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு தன்னுடைய தப்போ பலத்தினால் அவங்களுடைய பாவத்தை எரிக்கணுமா முனி. பாபா அதுதான் செஞ்சிருக்கிறார். வெங்கைய சுவாமி பிக்ஷா உட்கார்ந்தா வரப்போகுது இல்லையா, ஆனாலும் அவங்க அதை செஞ்சாங்க. ஏன்? வராதவங்களுக்கு தரிசனம் கிடைக்கணும், அவங்க கிட்ட இருந்து பாவத்தை வாங்கிட்டு அவங்கள பாப விமுக்தராக மாற்ற வேண்டும். சரி, நம்ம பாவத்தை வாங்கிக்கிறாங்களா, அவங்களுக்கு பாவம் வருமான்? எப்படி வரும்? அக்னி எதை போட்டாலும் எரிச்சிடுறது, அதுக்குள்ள தனக்குன்னு எந்த ஒரு அழுக்குமே இல்லை. அழுக்கான ஒரு பொருள் அதுக்குள்ள போட்டாலும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். எல்லாம் ஒரே குணமாக வெள்ளை நிறமாக ஒரே இதுவாக மாத்திடுது. அது எப்படி தூய்மையானது? இப்போ சமுத்திரம் இருக்கு, அதுல ஒரு காக்கா எச்சமிட்டால் அதுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுத? அந்த சமுத்திரம் தன்னுடைய தூய்மையை இழக்க போகுத. அந்த மாதிரிதான் அவங்களுடைய தவோ பலன் அவ்வளவு அதிகமா இருக்குமா. ஆகையால் தான் பாபா சொன்னாரு, இத்தனை பேர்கிட்ட பிக்ஷை எதுக்கு வாங்கியிருப்பாரு? இப்ப நாமளே ஒரு வேண்டுதல் வேண்டுறோம், அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னா நமக்கான ஒரு பாவம் கம்மியாயிட்டு புண்ணியம் டெவலப் ஆகணும் இல்லையா? அந்த பாவத்தை நம்ம துணியில சமர்ப்பிக்கிறோம். அந்த வேண்டுதல் வைக்கிறதும் அப்படித்தானே, அதை வாங்கிக்கிறாரு இல்லையா? சோ எப்பவுமே அவங்க தூய்மையானவங்க. முனி எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். ஒரு அவதூதர் மகான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு இதுல அவர் சொல்றார். அப்புறமா அக்னி ஒவ்வொரு ரூபமாக தெரியுது. இதுல விளக்காக, அதுல தீப்பொறியாக, இன்னொருத்துல புகையாக, இந்த மாதிரி அந்த சாம்பல் மூடி இருக்கும் பொழுது அக்னியே இல்லைன்னு தூவும். ஆனா ஜஸ்ட் ஊதுனாலே அதுக்குள்ள அந்த நெருப்பு கண் நமக்கு தெரியும். அந்த டிஃபரெண்டான வடிவங்கள்ல அக்னியை நாம் காண முடியும். அங்க அக்னி குழம்பு எரிமலையை பார்த்தோம்னா அது அது அக்னி குழம்பாக ஒட்டிக்கிறதா, அது ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. மரக்கட்டைகள் பார்த்தா அது ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி அது எரிக்கிற அக்னி எப்பவுமே ஒரே தன்மைதான். மனிதனும் விவித ரூபங்கள் கொண்டு இருந்தாலும் உள்ள இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். ஆத்மா என்றது அக்னிக்கு நிகரானது. ஏன்னா அது தூய்மையானது. எப்பவுமே பாருங்க, எல்லா ரூபங்களிலையும் ஆத்மா இருக்கு. ஆனா வெளிப்படையாக பார்க்கும்போது ரூபங்கள், பேர், அந்த நிறம், உருவம், பேர் தான் மாற்றம். உள்ள இருக்கிற ஆத்மா ஒன்னாதான் இருக்கு. இப்போ வெள்ளை துணியில எந்த கலர் ஒட்டினாலும் அந்த கலரா மாறிடும். அதேதான் ஆத்மா. அது எந்த ஒரு உயிரினமுக்குள்ள போகுமோ அதுவாக மாறிடுது. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இல்லையா? சிருஷ்டி, ஸ்திதி, லய. எங்க ஆரம்பிச்சதோ திருப்பி அங்க போய் முடிகிறதா இல்லையா? எல்லாமே எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு சேர்ந்துதான் ஆகணும். எங்க பிறக்கிறோமோ திருப்பி அங்கேயே முடிவு அடையிறோம். இந்த பிறப்பும் இறப்பும் நம்மளுக்கு தெரியாது. நடுவுல இருப்பது தான் வாழ்க்கை. அதுதான் நாம் மிக அழகாக வடிவமைச்சுக்கணும். இப்ப நான் இங்க இருக்கேன், நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, யூஎஸ் போறேன். ஒரு 6 months எப்போ ஊருக்கு போறோம் இதே எண்ணமே இருக்குமே தவிர அங்கேயே இருந்துருவோம்னு எண்ணம் வருமா என்ன? திருப்பி இங்க சேர்ந்துருவோம்ல. அதே மாதிரிதான் இந்த ஆத்மா பிறப்புன்றது ஒரு டிராவல் ஆரம்பிக்குது, திருப்பி இறப்பல அங்கேயே முடிவடைகிறது. அது நமக்கு தெரியவில்லை. மற்ற விஷயம் நடுவுல இருக்கிறதா நமக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா பாக்குறது எல்லாமே பொய் தான்.
இப்போ உங்கள இருந்து நான் வேறு, என்ன இருந்து நீங்க வேறு அப்படின்ற பாவனை நமக்குள்ள இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. அது உண்மை கிடையாது. இது எப்படி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாம ஒரு கோயிலுக்கு போறோம். பிரம்மாண்டமாக கோயில் கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில், அழகாக அதுக்குள்ள சிற்பங்கள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஆனா இவ்வளோ பிரம்மாண்டமாக இது கட்டணும்னா அதுக்கான பேஸ்மெண்ட் எப்படி இருந்திருக்கணும்? அந்த பேஸ்மெண்ட்டை மறந்துடுறோம். அது இங்க சொல்ல வராங்க. சிருஷ்டி, ஸ்திதி, லய, இந்த மூணுத்துக்கும் காரணமானது ஆன்மா மட்டும்தான். அந்த ஆன்மா தான் சாஸ்வதமானது. நடுவில் நாம் பார்க்கறது எல்லாமே பொய் தான். பொய்ன்னு எதுக்கு சொல்றாங்க? இப்ப நம்ம வாழ்றோம்ல, இது நிஜம் இல்லையா, நான் பேசுறேன் இல்ல, நான் கேட்கிறேன் இல்ல அப்படின்னு நமக்கு தோணும். இது எது சாஸ்வதமற்றதோ அது எல்லாமே பொய் தான். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இந்த தேவன் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எத்தனை நாளைக்கு எண்ணற்ற பிறவைகள் பிறந்திருப்பேன். அது உண்மையா அப்படின்னா நம்ம எல்லாரும் நோட் பண்ண மாட்டோம். ஆனா ஆழமாக ஒரு சிந்தனையை அதை வச்சுக்கிட்டு நோட் பண்ண முடிஞ்சா ஒரு இடத்துக்கு புதுசா போயிருப்போம். ஆனா அது எப்பவோ நான் நெருக்கமா பார்த்த மாதிரி, அங்க நான் வசிச்ச மாதிரி, யார்கிட்டயோ பேசின மாதிரி, இது எல்லாமே நமக்கு என்னைக்கு ஆச்சு ஒரு இடத்துக்கு போகும்போது தோணும். அந்த பிரிவு இருக்கிறது சயின்டிபிக்கா கூட ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை சொல்றாங்க, இத்தனை விஷயங்களை காமிக்கிறாங்க கண்ணு முன்னாடி. ஆனாலும் இந்த தேகம்தான் நான் என்ற பாவனையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் வேறு என்ற பாவனை வருது, சுயநலம் வருது, கோபம் வருது. இங்க அது எதுவுமே இல்லாமல் யாரு எது கொடுத்தாலும் வாங்கி அது பரமாத்மாவாக மாத்திரணும். அந்த மாத்திரத்தை தான் அக்னின்னு சொல்றாங்க. அக்னி தான் ஒரு ஞானி, ஒரு மகான், ஒரு அவதூதர் அப்படின்னு நினைச்சோம்னா, அவர்கிட்ட போய் சரணடையும் பொழுது என்ன நடக்கும்னா அஞ்ஞானம் போயிடும். சரி, நம்ம எல்லாரும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அதாவது நம்மளுடைய இயல்பு அது நமக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி இருந்தோம்? 10 வருஷம் ஏன் சொல்றோம்னா, இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்மளுடைய சத்சங்கம் ஆரம்பிச்சு கடந்து வந்து இந்த 10 வருஷத்துல நமக்குள்ள மாற்றங்கள் இருக்கா இல்லையா? அது அதிகமா தெரியும்னா அவரை சரண அடையிறது. இப்ப நம்ம மாஸ்டர் வச்சுக்கலாம், பாபா வச்சுக்கலாம், அவங்க சரணடைகிற அளவுல இருக்கு அந்த மாற்றம் என்றது. மாறி இருக்கிறோமா இல்லையா? அதாவது அக்னிக்குள்ள போனா ஒரு மாற்றம், எந்த ஒரு பொருள் போனாலும் அது சாம்பல் என்ற மாற்றம் அடைகிறது. சாம்பல் என்ன? விபூதி, பரமசிவன் அணிவது, அது தூய்மையானது. நாமளும் இந்த சத்சங்க யஜ்ஞத்துக்கு வந்து அக்னியால், அதாவது ஞானத்தினால், மகானின் வழிகாட்டுதலில் மாறி இருக்கிறோமா இல்லையா? முழுமையாக நான் மாறிட்டேன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, ஆனா மாற்றம் என்று வந்திருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. இப்போ அக்னி என்ன கொடுக்கும்? இவன் நல்லவன், எனக்கு ஆகுதி கொடுத்தான், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாது. இது சந்தன கட்டை, அந்த ஆகுதியை வாங்கிக்கிற, இது வெறும் குச்சி அப்படின்னு இல்லை. அது குச்சி ஆனாலும், சந்தன கட்டையானாலும், வேற எந்த மரமானாலும், இல்ல பொருளானாலும், தேங்காவானாலும், அதுல நீர் இருக்கும் இல்லையா, அந்த நீரை கூட இழுத்துடுது இல்லையா? எது வேணாலும் அக்செப்ட் கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற எண்ணம். மகான்களும் அதே எண்ணம் தான். அவதூதர் சிவட்டம் அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மையாரிடம் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி ஒரு அறிவாளி அந்த அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, அம்மா என்னம்மா திருடன் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ற, கெட்டவன் வந்தாலும் அவனுக்கு புத்திமதி சொல்ற, அவனையும் எல்லாரையும் மாதிரி சமமா ட்ரீட் பண்ற,
இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிவட்ட மாமையார் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஞானம் என்ற கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கடைக்கு யார் வந்தாலும், இப்போ ஜென்ரலா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அங்க திருடர்கள் வரக்கூடாது, கெட்டவங்க வரக்கூடாது, போர்டு ஏதாவது இருக்குமா? இருக்காது. யாரு போனாலும் அவங்க பொருள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஞானத்தை நாடி யாரு போனாலும் அவங்க ஞானத்தை தருவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். அக்னி அதனுடைய குணம் அதுதான். எது கொடுத்தாலும் ஏத்துக்கும். மகான்களும் அதுதான். ஐயோ இவன் இவ்வளவு தப்பு செஞ்சானே, இப்போ இவன் வந்துட்டானே அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கலாம். ஆனா மகான்களுக்கு இருக்காது. இப்பவாச்சு அவன் திருந்தினா மற்றவங்க கஷ்டப்படாம இருப்பாங்கல்ல, மீதி இருக்கிற காலமாச்சு நல்லா இருக்கும்ல, அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. அப்போ இந்த அவதூதர் அவர் என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, அக்னியை பார்த்து அவர் என்ன கத்துக்கிட்டாரு? எந்த ஒரு டிஃபரன்ஷியேட் பாகுபாடு யாருக்கிட்டும் காமிக்க கூடாது, எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாத்துக்குள்ள இருந்தாலும் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளியே காண்பிப்பாமல் ஒளிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது பணிவா இருக்கணும். மரத்துல இருக்கு தெரியல, தொட்டு பார்த்தா மரம் சில்லுன்னு தான் தெரியும் ஒரு மரக்கட்டை. ஆனா அந்த உரசும் போது அதுல அக்னி வருது. அந்த உரசல் தான் ஞானத்துக்கான தேடல். அது அக்னியை பார்த்து அவர் அது கத்துக்கிட்டாராம். அந்த அக்னி எது கொடுத்தாலும் வாங்குற மாதிரி மனிதர்களை பாகுபாடு இல்லாமல் நானும் மற்றவர்களின் நன்மைக்கு பாடுபட வேண்டும். அதாவது நானும் முயற்சி பண்ணணும் என் நேரம். ஏன்னா அவங்களுக்கு வேற இது இல்லை, அவங்களுடைய தர்மம் அதுதான். அதனால அதுக்கு நான் பாடுபட வேணும், உன்னதமான இலக்கை கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதாவது சந்தன மரமாக இருந்தாலும், தேவையற்ற குச்சியானாலும், தேங்கானாலும், கொட்டாங்கொச்சி ஆனாலும், எது வேணாலும் அதை அக்செப்ட் பண்ணது இல்லையா. யார் கொடுத்தாலும் அந்த யஜ்னம் பண்ணி யார் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்றாங்கல்ல, அதை பண்ணணும். சரி, இப்போ மகான்களுக்கு அந்த குணம் இருக்கு, எல்லாரையும் மன்னிச்சிடுவாங்க, எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அதுதானே நம் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு வேணும்னு சொன்னோம் இல்லையா. அந்த இலக்கு தூய்மையாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, உன்னதமாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அதுக்குதான் ஒரு மரத்துக்கிட்ட ஒவ்வொருத்தங்க கேட்டாங்களாம். அந்த நல்ல மாமரம், நிறைய கனிகள், அவ்வளோ சுவையான கனிகள், அது எல்லாரும் கல்லால் அடிச்சு அந்த கனியை பெற்றுக்கொள்றாங்க. அப்போ ஒருத்தவங்க போய் சொன்னாங்களா, மரமே நீ இவ்வளவு சுவையான கனிகள் கொடுக்கறதுனால உனக்கு கல்லடிதான் விழுது, நீ காயும் பூவும் கனியும் எதுவுமே இல்லாம இருந்தா உனக்கு அடியே இல்லாம இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மரம் கொடுத்த பதில் என்ன? இது என்னுடைய தன்மை, என்னுடைய குணம், குணாதிசயம்னு சொல்லுவாங்களா, அது எனது. அவங்க தப்பு செஞ்சாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது ஏற்கனவே வேற விதமாக நம்ம நிறைய வாட்டி சசங்கத்துல கேட்டிருப்போம். பிரவக்தா தேல், அவர் நமாஸ் பண்ற நேரமாச்சு, கை கால் அலம்புறதுக்காக ஒரு குட்டையோ ஒரு குட்டியா தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு இடத்துல போறாரு, கையை தண்ணியில வைக்கிறாரு, தேல் கொட்டுது. அதுல காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வைக்கிறாரு, அதுக்கு தேல் கொட்டுது, உதறாரு, அது தண்ணியில விழுது, திருப்பி கையை வைக்கிறாரு, திருப்பி கொட்டுது. அவங்களையும் நம்மள மாதிரி ஒருத்தங்க, அதுதான் கொட்டுதே, விட்டுடலாமே, உனக்கு எதுக்கு, அது எப்படி போனா உனக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அவர் என்ன சொன்னாரு? கொட்டும் என்ற அதனுடைய குணம், அது மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் தான். அந்த தீய குணத்தையே அது விடல, நற்குணத்தை நான் ஏன் விடணும் அப்படின்ட்டு மஹமத் பிரவக்தா சொன்ன மாதிரி நிறைய வாட்டி நாம் படிச்சிருக்கிறோம். இயல்பாக மாறணும். எப்படி? நற்குணம் என்றது இயல்பாக மாறணும். நம்ம இலக்குன்றது ஒவ்வொரு நரம்புக்குள்ள நமக்கு இருக்கணும். லட்சியம் அது அது கிழிச்சு பார்த்தா அது லட்சியம் தெரியணும். அந்த அளவுக்கு அதன் மேல்
கூறி இருக்கணும். எப்படி சியாமாக்கு வந்து தூக்கத்திலையும் பாபாவின் நாமம் கேட்கும் பார்த்தீங்களா? தூக்கத்துல ஒரு குரட்டை விட்டா அதுல சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் பாபான்ற இது கேட்குமா? மறக்கல, தூக்கத்துல கூட அவர் மறக்கல. அந்த மாதிரி மாறிடுச்சு. ராதை ராதை குளிக்க வரும்போது அந்த நீர்த்தேக்கத்துல அந்த குளத்துல பார்க்கும் பொழுது அவங்க முகம் தெரியும்னு பார்க்கும் பொழுது அதுல கிருஷ்ணர் தெரிஞ்சாரா. ஏன்னா அவங்க மூச்சில, எண்ணத்துல, பாவனைகள்ல எல்லாமே அவர் நிறைஞ்சிருக்கிறாரு, வேறுபட்டு இல்ல. அதுல அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் தெரிஞ்சாரா. இது வந்து இப்ப நிறைய பிக்சரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களா. அந்த ஒரு பொண்ணு வந்து அதாவது கோதைன்னு நினைச்சுக்கலாம், இல்ல ராதைன்னு நினைச்சுக்கலாம். கண்ணாடியில பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடியில கிருஷ்ணர் இருப்பாரு. இது ஆக்சுவலா ராதைக்கு நடந்த ஒரு விஷயம். அந்த மாதிரி நம்மளுடைய இலக்கு, லட்சியத்து மேல் நாம் குறி வச்சுட்டு வாழ வேண்டும். பாகுபாடு தெரிவிக்க கூடாது. அக்செப்டன்ஸ், எது இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்பவுமே என்னை எல்லாருமே புகழ்ந்து கொண்டே இருக்கணும், என்னை பாராட்டி கொண்டே இருக்கணும் இல்ல. திட்டினாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எப்படி ஏன் கோபம் வரக்கூடாதா அப்படின்னா நம்மளுடைய கர்மாவின் பேசிஸ்ல தானே புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ கிடைக்கிறது அப்படின்ற ஞானம், அந்த எண்ணம், அந்த புரிதல் மனசுக்குள்ள இருக்கும் பொழுது திட்டினாங்கன்னா என்னுடைய கர்ம வினை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா அவங்க மேல கோபம் வராது. அதுதான் மனனம். எப்பவுமே இது மனனம் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மனனத்துக்கு துணையாக நிற்பதுதான் சத் சங்கம். உதய பிரார்த்தனை. நாம அந்தந்த நேரத்துல என்னமோ மாஸ்டர் நான் எப்படி பண்றேன்னா, மாஸ்டர் வந்து ஒப்பிக்க சொன்னாரு, வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எப்போ ஷோடசோபச்சார பூஜை பண்ணும்போது மட்டும்தான் உதய பிரார்த்தனை படிப்பேன், அப்ப மட்டும் அவருக்கு ஒப்பிச்சுடுவேன். இல்ல, தினம் 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 அது ஞாபகம் இருந்தால் நாளைக்கு காட்டால ஸ்டவ் பத்த வைக்கும் பொழுதே நமக்கு அக்னியின் தன்மை நம்ம கேட்டோமா, இது தூய்மையான அக்னியா, இந்த தூய்மையான அக்னியால் நான் வந்து இவ்வளவு சமையல் பண்றேனே இது கடவுளுக்கு தான் அப்படின்னு வந்தா அது அனன்ய சிந்தனை. தனியாக ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ண தேவையில்லை. அந்த ஸ்டவ் வந்து லைட் பண்ணிட்டு பால் பொங்கி வர வரைக்கும் இந்த எண்ணெய் சொல்ற ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த பால் சில்லுன்னு இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் நீங்க தியானம் பண்ற மாதிரி தானே கணக்கு. அப்போ எவ்வளவு எளிமையாக நமக்கு மாஸ்டர் இது எல்லாமே கொடுத்திருக்கிறார். சில நேரத்துல நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் கஷ்டமாக தோணலாம். இப்போ காத்தால 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுது. ஆனா எதுக்காக சொல்றாங்கன்னு புரிதல் நான் வர வச்சுக்கிட்டேன்னா கஷ்டப்பட மாட்டேன், கடைபிடிப்பேன். அந்த புரிதலை தான் ஞானம் என்று சொல்றாங்க. அக்னியை பார்த்தாலும் ஒரு புரிதல் வரணும், ஒரு இலையை பார்த்தாலும் புரிதல் வரணும், ஆகாயத்தை பார்த்தாலும் புரிதல் வரணும். அப்பதான் நாம் வந்து எல்லாரையும் குரு ரூபமாக பார்த்த மாதிரி கணக்கு. பாபா என்ன சொன்னாரு? நான் மனுஷங்கள்ல இருப்பேன், இல்ல பூனைல இருப்பேன்னு சொன்னாரா? இல்ல, நான் அனைத்து உயிரினங்கள் ரூபத்தில் சுற்றி கொண்டே இருப்பேன்னு சொன்னாரு. ரூபங்கள் இருப்பேன்னு சொல்லல, சுற்றி கொண்டே இருப்பேன்னு சொன்னாரு. அப்ப நம்மளை சுத்தி சுத்தி வருவார் அவரு. அவரோட சுப்ரீம் பவர், சிசிடிவி கேமராவோட அவரோட சுப்ரீம் பவர். அது ஒரு டைரக்ஷன்ல வச்ச ஒரு டைரக்ஷன் தான், இவருக்கு டைரக்ஷனே கிடையாது. எல்லா டைரக்ஷன்ல நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் இவ்வளவு வேண்டாம். அவர் நம்மை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறார். இது நாம் எப்போ ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு மிரக்கல் நடக்கும் பொழுதோ, கடவுள் பக்கத்துல இருக்கிறாரு, அது நிரூபிச்சிட்டாரு, அவருக்கு தெரிஞ்சிச்சு,
என்ன அப்படி அனுகிரகம் பண்ணாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஒரு வேகம் குறைஞ்சதுக்கு பிறகு அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாருன்ற ஞானம் நமக்கு இருப்பதில்லை, கான்சியஸ்னஸ் இருப்பதில்லை. இதுதான் மாஸ்டர் வந்து லிவ் இன் பிரசன்ட்னு சொன்னார். இதுதான் அவதூதர் வந்து ஒவ்வொரு ரூபத்திலையும் இருக்கின்ற அந்த இயற்கை மூலமாக நான் இவ்வளவு பாடத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றார். ஆகாயம் மாதிரி எதுவுமே நமக்குள்ள வச்சுக்க கூடாது. அக்னி மாதிரி எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டே எல்லாரையும் சமமாக பார்த்து கொண்டு பணிவோட வாழணும் அப்படின்னுட்டு இன்னைக்கான மெசேஜ் வந்து அவதூதர் சொன்னதுல மாஸ்டர் விளக்கம் கொடுத்தது இது. நாம் அனைவருக்கும் அவர் வந்து லிவ் இன் பிரசன்ட்ல இருப்பதற்கான அறிவு கொடுக்கணும்னுட்டு அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.